இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ்லாம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு ஸ்டாக் பிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். 10 ஸ்டெப் வந்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு ஸ்டாக்கை நீங்க பேசிக்கா எப்படி ஃபைண்ட் பண்றதுல இருந்து அந்த ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்ல போறோம். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓவராலா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எப்படி ஃபைண்ட் பண்றது, அந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிளியரா நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. இப்போ மார்க்கெட்ல இப்போ நம்மளே எடுத்தாலும் சரி, நம்மளே ஒரு 50 ஸ்டாக் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதை தாண்டி நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லும் போது அதுல ஒரு 20-30 ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இப்போ நானே ஓவராலா ஒரு 80 ஸ்டாக்ஸ் வந்து கவர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அந்த ஒரு 80 ஸ்டாக்ஸ்ல ஒரு 40 கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பேன். மீதி ஒரு 40 வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கு, இல்ல அப்படின்னா இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இப்படி மார்க்கெட்ல நான் சொன்னதே ஒரு 80 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இந்த ஃபினான்ஸ் கிரியேட்டர்ஸா நான் சொல்றேன். ஸோ அவங்க எல்லாருமே நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல லிஸ்டா இருக்க ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு பேர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கே ஒரு 100க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து தெரியும். 100க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஸ்டாக்ஸ்லயும் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற ஸ்டாக் எதுவா இருக்கணும், அதை நீங்க எப்படி ஃபைண்ட் பண்றது, அது நீங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல இருந்து வந்தாலே பெட்டரா வந்து இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டாக் நீங்க யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஸ்டாக்கோட ப்ராடக்ட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு பாருங்க. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கலாம். அங்க கண்டிப்பா FMCG செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிங்கோ வந்து சூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ஐடிசியோட ஆசீர்வாத் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் இபி வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இபி அப்புறம் வந்து பிங்கோலாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது ஐடிசியோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஈவன் சன்ஃபிஷ் ப்ராடக்ட் கூட ஐடிசியோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒன் ஷேர் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே ஷேர் மார்க்கெட் உள்ள இருக்கவங்களுக்கு ஈஸியா தெரியும். பட் ஆனால் இப்போ பேசிக்கா ஒரு பர்சன் வந்து வராங்க, அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி ஐடியாவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் நீங்க இப்படிதான் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து இருக்கும். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல இருந்தா நீங்க வந்து ஸ்டாக் வந்து பிக் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இபி வந்து பார்த்தோம். இபின்ற நூடுல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கேன், மேகிக்கு காம்படிஷன் அவங்க மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அப்போ மேகி வாங்கலாமா இல்லை அப்படின்னா இபி வாங்கலாமான்னு நீங்க போகும்போது இபி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இபின்ற கம்பெனி வந்து யாரோட பிராண்டா வந்து இருக்கு அப்படியே நம்ம கூகுளில் சர்ச் பண்றோம். இபி பிராண்ட் வந்து யாரால ஓன் பண்ணப்பட்டிருக்குன்னு போட்டீங்கன்னா ஐடிசி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வரும். ஐடிசி லிமிடெட் கம்பெனியா, அப்போ அது வந்து பப்ளிக்ல லிஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பப்ளிக்லி லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் பிரைஸோட உங்களுக்கு வந்து கீழே வரும். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சேம் இப்போ நீங்க ஒரு வண்டி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து வாங்குறீங்க. ஸ்ப்ளெண்டர் பைக் எந்த ஒரு பிராண்டு கீழே வருது? ஹீரோ மோட்டோகாப்ன்ற பிராண்டு கீழே வருது. அப்ப அந்த ஹீரோ மோட்டோகாப் பிராண்ட் வந்து இந்த பப்ளிக்லி லிஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க. ஷேர் மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லி போடுறீங்க. அப்படி போடுறீங்கன்னும் போது ஷேர் மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து வரும். ஸோ இதுவும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. செகண்ட் ஸ்டெப் உள்ள போவோம். இப்போ நீங்க ஒரு கம்பெனியை கண்டுபிடிச்சு வச்சுட்டீங்க. இப்போ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன அப்படின்றத டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பஜாஜ் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா பஜாஜுக்குள்ள நிறைய குரூப் வந்து இருக்கு. பஜாஜ் குரூப்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபின்சர்வ் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது பஜாஜ் ஃபின்சர்வ்ன்ற கம்பெனிக்குள்ள வந்து போகும். இதுவே நீங்க வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கம்பெனி வந்து இருக்கு. பஜாஜ் டூ வீலருக்குன்னு தனி கம்பெனி வந்து இருக்கு. ஆட்டோமொபைலுக்குன்னு தனி கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பொறுத்தவரை பஜாஜ்ல நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கும். இதுல நீங்க எந்த மாதிரியான கம்பெனி நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அந்த கம்பெனி மேல உங்களுக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் வந்து இருக்கணும். நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். அதுல நீங்க பிக் பண்ண போற கம்பெனி எது, நீங்க பிக் பண்ண ஷேர் எது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். அதுக்கு அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். அந்த கம்பெனி எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுறாங்க, அந்த கம்பெனிக்குள்ள இருக்க பிசினஸ் என்ன, அந்த ஒரு கம்பெனியோட ப்ராடக்டா இல்ல பிசினஸ் சர்வீஸா. இதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு டிசிஎஸ் கம்பெனி நம்ம எடுத்துப்போம். டிசிஎஸ் கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த டிசிஎஸ் கம்பெனியோட பிசினஸ் என்ன, ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க? யூஎஸ் கிளைண்ட்ஸ். யார் அந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ்? டாப் 500 கம்பெனிஸ் உள்ள ஒரு கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட யூஎஸ் கிளைண்டா வந்து இருக்காங்க, இல்ல அப்படின்னா யூரோப் கிளைண்டா வந்து இருக்காங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்க கத்துக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் உள்ள போகலாம். இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்க போகக்கூடாது. ஏன் நீங்க அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்தது போகக்கூடாது அப்படின்னா தெரியல அப்படின்ற பட்சத்தில் போகக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு பிசினஸ் மேல மேபி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ரீலோ இல்ல அப்படின்னா வேற ஏதோ விஷயமோ வந்து ஷேர் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த அவங்க சொல்ற விஷயம் கரெக்டா தப்பானே உங்களுக்கு தெரியாம இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சவுத் இந்தியன் பேங்க் அப்புறம் நாட்கோ ஷேர்லயே வந்து பாத்துட்டேன். நிறைய பேர் 2 வருஷத்துல இந்த ஒரு கம்பெனி எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரீல் வந்து போட்டாங்க. அது நிறைய பேர் எனக்கு அமைச்சு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்க ரீசனால அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இது உங்களால வந்து சொல்ல முடியாது. அதனால இது வந்து மெயின் பாயிண்ட். ஓகே, ஸ்டெப் 2 வந்து நான் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஸ்டெப் 3 ஆனுவல் ரிப்போர்ட் வந்து நம்ம படிக்கணும். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டுமே அந்த ஒரு கம்பெனியோட வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா idc.com உள்ள போனீங்க அப்படின்னா அந்த ஒரு வெப்சைட்குள்ள இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து இருக்கும். அந்த ஒரு டேப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். அதுல நீங்க போயிட்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கடைசியா வந்து ஃபினான்ஷியல் 2026 நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த டூல்ல வந்து போட்டுட்டு இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன, அதை நான் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த கம்பெனியோட ரெவன்யூ எங்கிருந்து வருது, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன, அப்புறம் இந்த கம்பெனிக்குள்ள சப்சிடரிஸ் வந்து இருக்கா, அந்த சப்சிடரிஸ்லாம் எவ்வளவு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அந்த ChatGPT கேளுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். இந்த ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் நீங்க படிக்கிறது மூலமா என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் ஓவர்வியூ வந்து உங்களுக்கு தெரிய வரணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ரெவன்யூ பிரேக் டவுன், என்ன ப்ராடக்ட் வந்து பண்றாங்க, என்ன சர்வீஸ் பண்றாங்க, என்ன ஜியோகிராஃபில வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல கொடுக்குறாங்களா, இல்ல அப்படின்னா யூரோப்ல கொடுக்குறாங்களா, இல்ல மெயினான பிசினஸ் இந்தியாவில் வந்து இருக்கா, அப்புறம் இந்த கம்பெனியோட பிசினஸ் செக்மெண்ட் எதுக்குள்ள வருது, சப்சிடரிஸ் கம்பெனி எதனா வந்து இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரணும். ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி அதிலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனியோட R&D ஸ்பெண்டிங் எதனா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சுட்டு. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டெப் 4 வந்து இருக்கு. அது வந்து அந்த கம்பெனியை வந்து டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஹிஸ்டரி வந்து படிக்கிறது. இந்த ஒரு கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க, யார் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க, என்ன ஒரு மோட்டிவ்ல ஆரம்பிச்சாங்க, ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு கம்பெனி என்ன சர்வீஸோ இல்லை அப்படின்னா ப்ராடக்ட்டோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ இந்த ஒரு பிசினஸ் வந்து எப்படி இருக்காங்க. அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது சிங்கிள் பர்சனோ இல்லை அப்படின்னா 2-3 பேரை சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரொமோட்டர் குரூப்பே அப்படியே பார்த்துட்டு வராங்களா, இல்லை அப்படின்னா அந்த ஒரு ப்ரொமோட்டர் குரூப் ஃபுல்லாவே வந்து வெளியே போயிட்டு ப்ரொஃபஷனல் ரன் மேனேஜ்மெண்ட்டாக உள்ள வருதா, அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் உள்ள வருது அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷன் கரெக்டா இருக்கும். அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கா, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க கம்பெனியோட ஹிஸ்டரி படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அந்த கம்பெனியோட மோட்டோ என்ன படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இதுல மெயினா நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கம்பெனி ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, அதாவது நெகட்டிவ் கேசஸ் என்ன இன்வால்மெண்ட் ஆயிருக்கா, நெகட்டிவான விஷயம் எதனா பதிவு பண்ணப்பட்டிருக்கா, கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எதனா ஏமாத்திருக்காங்களா, இந்த மாதிரி விஷயமும் நீங்க வந்து படிக்கணும். அதுக்கடுத்து கம்பெனி அதிகமாக கடன் வந்து வாங்குறாங்களா, அப்புறம் இந்த ஒரு கம்பெனி ஏன்னா பெரிய கிரைசிஸ்ல போய் மாட்டிருக்காங்களா, அது மாட்டதுக்கு அப்புறமா எப்படி ரிவைவ் ஆயிருக்காங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாடா மோட்டர்ஸ் அப்புறம் டாடா ஸ்டீல்லாம் வந்து நிறைய கிரைசிஸ்ல மாட்டிருக்காங்க ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா அதுல இருந்து ரிவைவ் ஆகிறதுக்கே ஒரு 10 இயர்ஸ் வந்து எடுத்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். கம்பெனியோட ப்ரொஃபைல் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். 5வது ஸ்டெப், இப்போ நீங்க கம்பெனியோட ப்ரொஃபைல் படிக்கும் போது அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப் ஆர் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். அப்ப அந்த ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் இதுக்கு முன்னாடி கோர்ட் கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க, வேற என்ன நெகட்டிவான விஷயங்கள் இன்வால்மெண்ட் ஆயிருக்காங்க, அந்த ப்ரொமோட்டர் யாரு, அந்த ஒரு ப்ரொமோட்டர் பின்னாடி இருக்கிற ஸ்டடிஸ் என்ன, அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்காங்க, அந்த ஒரு ப்ரொமோட்டரோட பேக்ரவுண்ட்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் பக்கம் போறோம். இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் செய்யறாங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு Q1 நான் அதை பண்ண போறேன்றாங்க, Q2 அதை பண்ணிருக்காங்களா, அடுத்து Q3 நான் இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேன், அது வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா. இதே மாதிரி ப்ரொமோட்டர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாரா, ஷேர் ஹோல்டர்ஸ் எதனா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டா வந்து ஒரு பதில் சொல்றாரா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட்லயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சேம் அதை வந்து நீங்க அந்த ஒரு கம்பெனியோட வெப்சைட் உள்ள போயிட்டு இன்வெஸ்டர் ரிலேஷன் சொல்லிட்டு இருக்கும், அது உள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும், அதில் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். ஒருவேளை அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்க MD and CEO வந்து யாரா இருக்காங்க, அவங்க வந்து கம்பெனியோட மிஷனை ப்ராப்பரா வந்து எடுத்து போறாங்க, அவங்களும் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்றாங்க, இதை பார்த்தாலே வந்து போதும் நமக்கு. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 5 ஸ்டெப் வந்து கடந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவலான ப்ராக்டிகலான விஷயம் உள்ளே வரும். அது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அந்த ரேஷியோஸ் எல்லாம் வச்சு ஃபைண்ட் அவுட் வந்து பண்றது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம கிளியரா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நம்மளால பண்ணும்போது ஈஸியா வந்து இருக்கும். இல்ல இந்த ஸ்டெப் நீங்க வந்து டைரக்டா எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றீங்க, பி வந்து கம்மியா இருக்கு, இல்ல அப்படின்னா பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, அதை பார்த்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஷேர் இறங்கும். எல்லா ஷேருமே கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் வந்து இறங்கும். இறங்கும் போது இந்த ஒரு ஷேர் ஏன் இறங்குதுன்னு உங்களுக்கு தெரியாம ஐடியா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷேர் வந்து திரும்ப எப்ப ஏறும் இல்ல அப்படின்னா எப்ப இறங்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பிசினஸ் மாடல் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்துல இது உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல போறோம் அப்படின்னு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ரெவன்யூ growth வந்து க்ரோ ஆகுதா, அதுக்கு அடுத்தது வந்து ப்ராஃபிட் growth வந்து க்ரோ ஆகுதா, அதுக்கடுத்து EPS க்ரோ ஆகுதா, ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து க்ரோ ஆகுதா, எபிட்டா மார்ஜின் எப்படி இருக்கு, ROE எப்படி இருக்கு, ROC எப்படி இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்கு, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கு, PE ரேஷியோ எப்படி இருக்கு, டிவிடெண்ட் பே அவுட் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான மேஜரான விஷயங்கள் மட்டும் பார்த்தா போதும். இது எல்லாமே ஃபிக்ஸடா ஒரு கம்பெனிக்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இது நீங்க செக் மட்டும் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்த விஷயங்களை நான் அப்புறம் வந்து சொல்றேன். இது வந்து மேஜரான கம்பெனிஸ்க்கு. ஒருவேளை இவங்களே பேங்க்ஸ் அண்ட் NBFC இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்க்கு நம்ம வந்து பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து பார்க்கக்கூடாது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பார்க்கணும், புக் வேல்யூ பார்க்கணும், பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்க்கணும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கணும், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து பார்க்கணும், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்க்கணும், அசெட் குவாலிட்டி வந்து பார்க்கணும், அதுக்கடுத்து கிராஸ் NPA நெட் NPA பார்க்கணும், கிரெடிட் growth ப்ரொவிஷனிங், இது எல்லாமே இங்க பேங்க்ஸ் அண்ட் NBFCக்கு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக்கா இருக்கிற விஷயங்கள். இதை நம்ம பார்த்தாலே வந்து போதும். ஒரு செக்டரை பொறுத்துமே பேசிக்கான விஷயங்கள் வந்து மாறும். அதை நம்ம கிளியரா பார்த்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். நீங்க பிளைண்டா வந்து பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு செக்டார் எதுல வருது அதை பேஸ் பண்ணி இருக்க ரேஷியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஜென்ரலான இருக்க விஷயங்கள்லாம் வேற, அந்த ஒரு செக்டார் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறமா ஸ்டெப் 7 லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் இயர் ரிப்போர்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபினான்ஷியல் 2027 இருக்கும், ஃபினான்ஷியல் 2024, 25, 26 இந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும்.
அந்த ஒரு ரிப்போர்ட்டோட ரெவன்யூ growth, ப்ராஃபிட் growth, இபிஎஸ், எபிட்டா மார்ஜின், ஆர்ஓசி, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் ஒரு செக்டாருக்கு பேஸ் பண்ணி மெட்ரிக்ஸ் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறுதா? ஃபினான்ஷியல் 2024 எக்ஸாம்பிளுக்கு 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கடுத்து 1200, அதுக்கு அடுத்த இயர்ல வந்து 1400 இப்படி மேக் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு கம்பெனி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சேம் ப்ராஃபிட் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் பண்றாங்க, அப்புறம் 120 கோடி, அப்புறம் 140 கோடி பண்றாங்கன்னா பெனிஃபிட்டான ஒரு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றாங்க. மார்ஜின் அதே மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்கன்னா நல்லா வந்து பண்றாங்கன்னு அர்த்தம். ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. அப்ப நெகட்டிவா ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா 8th விஷயம், அது வந்து அந்த காம்படிட்டர்ஸ் வந்து அனாலிசிஸ் வந்து பண்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹீரோ மோட்டோகார்ப் வந்து நீங்க வந்து நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஸ்ப்ளெண்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஹீரோ மோட்டோகார்ப்ன்ற கம்பெனி உள்ள போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிவிஎஸ் வந்து வாங்குவாங்க. இப்போ நீங்க ஸ்ப்ளெண்டர் வாங்குறீங்க, பட் ஆனால் டிவிஎஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு, அதுவுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க, நான் அதையும் வந்து பை பண்றேன் அப்படின்னா அப்ப நீங்க அந்த கம்பெனியுமே சேம் மெட்ரிக்ஸ், இது இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த ஒரு வேல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு 2 கம்பெனிக்கான அனாலிசிஸ் வந்து பண்ணணும். எது வந்து இங்க ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கு, எது வந்து ரெவன்யூ growth வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல நல்லா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். இது வரைக்கும் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஸ்டெப் 8 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஸ்டெப் 8 வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அந்த ஒரு ஸ்டாக்ல இருக்க மெட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தோம், அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அந்த கம்பெனியோட ரெவன்யூ growth எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட காம்படிட்டர் யாருன்றதை பார்த்துட்டோம், அந்த காம்படிட்டர் எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஒருவேளை காம்படிட்டர் வந்து சூப்பரா செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக்மே நம்ம பிக் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்குறோம். அனாலிசிஸ் பார்த்துட்டு இந்த ஒரு ஸ்டாக்மே அண்டர் வேல்யூல தான் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாமே எடுத்து வைக்கிற வரைக்கும் ஸ்டெப் 8. இப்போ நம்ம ஸ்டெப் 9 உள்ள வந்து போவோம். அடுத்த ஒரு 3 to 5 வருஷத்துல இந்த ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டே கண்டிப்பா ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கைடன்ஸ் வச்சு தான் வந்து போவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல நாங்க வந்து இதை வந்து பண்ண போறோம், அடுத்த ஒரு 3 வருஷத்துல நாங்க வந்து இதை வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் வச்சு தான் போவாங்க. அதை நீங்க வந்து எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அது எல்லாமே ப்ராக்டிகலா பாசிபிளா, அது பாசிபிள் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு கம்பெனியோட ரெவன்யூ ஏறும், ப்ராஃபிட்டும் ஏறும். அப்படி ரெண்டுமே ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அந்த ஒரு கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வருதுன்னா இந்த ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றாங்க, அவங்க சொன்னதை செயல்படுத்துறாங்க அப்படின்றது அர்த்தமா வந்து இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 3 to 5 வருஷத்துல இவங்க சொல்றதெல்லாம் பாசிபிள் அப்படின்றது உங்களுக்கு புரிய வர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் நீங்க இந்த ஒரு 8 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய வர ஆரம்பிச்சிடும். ஈவன் நீங்க காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரிய வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க சொல்றது வந்து நடக்கும், இல்லை அப்படின்னா நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புரிய வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஒரு ப்ரொமோட்டருமே நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்க ரீசனால அவங்க சொன்னதை இவங்க வந்து செய்வாங்களா, ஃப்ராங்கா சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஒரு 3 to 5 வருஷத்துல நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஈவி ட்ரெண்ட் வந்து அதிகமாக வந்து இருக்கு. இப்போ 10ல் ஒரு ஆள் வந்து ஈவி வாங்குறாங்கன்றது இப்போ இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10ல் 3 பேர் வந்து ஈவி வண்டி வந்து ஓட்டுவாங்க அப்படின்றது டேட்டாவா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ ஈவி வண்டியில இந்த ஒரு கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது? எக்ஸாம்பிளுக்கு ஹீரோ மோட்டோகார்ப்பை நம்ம எடுத்துப்போம், இல்லை அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் வந்து எடுத்துப்போம். இவங்க எல்லாருமே ஈவில எப்படி செயல்பட்டு இருக்காங்க? அப்போ ஈவில வந்து இவங்க லீடரா இல்லை அப்படின்னா லீடரா இருக்கிறதுக்கு என்ன பிளான் வந்து பண்ண போறாங்க? சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? அப்படி சேல்ஸ் அதிகமான லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டிமாண்ட் வந்து இருக்கா? டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இருக்கா? இந்த மாதிரி எல்லாமே அலைனா இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே நம்ம யோசிக்கும் போதே நமக்கு வந்து ஈஸி ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். அதை நம்ம டேட்டா வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவங்க வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை அப்படின்னா பண்ண மாட்டாங்களான்றது தெரியும். இப்போ ஏன்ற ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஏல இந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து ரெவன்யூ மேக் பண்றாங்க, டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, பண்றாங்க, இவங்களே ஓன் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்றாங்களா, பண்றாங்க. அப்புறம் இவங்களோட மெயின் சர்வீஸ் என்ன? ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு ஐடி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. அப்படி அந்த ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற இடத்துல இப்போ கிளைண்ட் எல்லாருமே அதிகமாக அமௌண்ட் வந்து தர மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஆர்டர் புக்ல எல்லாமே ரொம்ப குறையது கிடையாது. அப்போ ஃபியூச்சர்ல வந்து அவங்க ஆர்டர் புக் வந்து அதே லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரும். ஸோ நம்ம வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வந்து டிக் மார்க் வந்து அடிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் என்ன? நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பிக் பண்றோம், அந்த ஸ்டாக்கை வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்றோம். அது ஒரு பிசினஸ் மாடல் என்ன, அந்த ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரு, அந்த ஒரு கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஒரு கம்பெனி இப்போ என்ன மாதிரியான ஃபியூச்சர் ஃபோக்கஸ்ல வந்து போறாங்க, எப்படி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு டிக் மார்க் வந்து போடுறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் யார், இப்போ யாரை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, கோல்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு கம்பெனியை பத்தி இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? தேர்டான விஷயம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உள்ள போறோம். இந்த ஒரு கம்பெனி இப்போ இருக்க வேலைக்கு கரெக்டா வந்து இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்றது? பிரைஸ் டேர்னிங்ஸ் வந்து நம்ம மேஜரா எல்லா செக்டருக்கும் வந்து பார்ப்போம். இது ஒரு பேங்க் ஆர் என்பிஎஃப்சி இருந்தாங்க அப்படின்னா பிரைஸ் டு புக் வந்து பார்ப்போம். அது எல்லாமே எப்பயுமே ஆவரேஜா வந்து சொல்றது 1 கீழே இருந்தால் பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியலான நம்பரா இருக்கு. பட் ஆனால் ஒரு சில கேசஸ்ல வந்து அது வந்து மாறும். இப்போதைக்கு நம்ம 1ன்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ 1 கீழே ட்ரேட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா ட்ரேட் ஆகுது. ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய பேங்க். பட் ஆனால் இவங்களோட காம்படிட்டர் யாரு? ஐசிஐசிஐ பேங்க். அவங்க எவ்வளவு ட்ரேட் ஆகுறாங்க? 2.7. ஸோ அப்போ இவங்களோட இவங்க வந்து கம்மியாக ட்ரேட் ஆகுறாங்க. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் டேர்னிங்ஸ் எவ்வளோ? 1.8 வந்து இருக்கு. இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிரைஸ் டேர்னிங்ஸ் எவ்வளோ? 1.7 வந்து இருக்கு. இந்த மாதிரி கம்பாரிசன்ஸ்லாம் நமக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சாலே போதும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல.
ஸோ பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட இண்டஸ்ட்ரி பிரைஸ் ட்ரெயினிங்ஸ் எவ்வளோவா இருக்கு, அதோட ஐடிசி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றதுலாம் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணாலே நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிடும். ஓகே, இதுதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம வந்து இங்கே பிரைஸ் ட்ரெயினிங்ஸ், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, கடன் எவ்வளோ இருக்கு, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்ட் நமக்கு எவ்வளோ வந்து தராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல அவங்க எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பாசிபிளா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். மேனேஜ்மெண்ட் அவங்க சொல்ற மாதிரி போவாங்களான்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். இது எல்லாமே டிக் மார்க் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னரா வந்து ஜாயின் ஆகிக்கிறோம். இந்த ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க எப்போ எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எதிர்பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்பதான் ஒரு பிசினஸ்ல காசு போட்டிருக்கீங்க, உடனே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து லேட்டா தான் எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களோட கரியரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கோ, இல்ல அப்படின்னா நீங்க உங்க ப்ரொஃபஷன் வந்து ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கோ அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஆக்டிவ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகப்படுத்தணும். ஆக்டிவ் இன்கம் அதிகப்படுத்தி இந்த ஒரு ஷேர்ல ஒரு 1000 ரூபாய் இப்போ போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து 10,000 ரூபாய் போடுற அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப மேக்ஸா சொல்றோம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய் போறதுக்காச்சும் நம்மளோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு ஷேர்லையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதுல. இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான மெட்ரிக்ஸ் தான் நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு ரேஷியோஸ் எடுத்து நீங்க பாருங்க, இதை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர் நம்ம வந்து வச்சுப்போம். ஜென்ரலா ஒரு பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்டர் வந்து வச்சுப்போம். அந்த இன்வெஸ்டர் எப்போ அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து மணி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க இப்போ என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் என்ன மாதிரியான ஸ்கேல் அப்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் பணம் போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் அந்த பர்சன் இருக்காங்க, அந்த பிசினஸ் ஓனர் யார் வந்திருக்காங்க, அவன் கரெக்டான பர்சனா, அவன் கரெக்டாக எடுத்துட்டு போவானு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் தமிழால நீங்க பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இன்வெஸ்டர் எப்படி வந்து யோசிப்பாங்க, அந்த ஒரு பிசினஸ் மேல நம்பிக்கை இருக்கணும், அந்த ஒரு பிசினஸ் ஃபியூச்சர்ல வந்து பொட்டன்ஷியல் வந்து இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து மேக்ஸ் அண்ட் கால்குலேஷன் வந்து பார்க்க மாட்டாங்க. அது எல்லாமே அடுத்த கேட்டகரி. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயங்கள் இதுவாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு நான் ஓவரால் வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.